இந்த காதல் படத்துல பரத்ன்ற ஒரு நடிகர் தலையில அடிச்சுக்கிட்டு எங்கன்னு சுத்திட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரிதான் இன்னைக்கு ட்விட்டர்ல சில பேர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில நாட்களா சவுக்கு சங்கருக்கு சில்லறையை செதற விட்ட சில பேரு செம்ம காண்ட்ல இன்னைக்கு ட்வீட்டை போட்டிருக்காங்க. என்னதான் அண்ணாமலை அவர்கள் களத்தை விட்டு விலகி நிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இங்க பல பேர் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டே சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு. என்டிஏ கூட்டணிக்கான பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனையை தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படுறவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். என்னதான் அவர் தலைவர் பதவியிலிருந்து இறங்கினாலுமே அவரோட மவுசு குறையல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து அவர் பல கட்சி விவாதங்கள்லயோ கட்சி நிகழ்ச்சிகள்லயோ புறக்கணிச்சாலும் அவர் இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில மக்கள் சந்திப்புகள் அப்புறம் நிகழ்வுகள் எல்லாம் நிறைய கலந்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப 2026க்கான தேர்தல் களத்தோடைய உச்சகட்ட பரபரப்பை நோக்கி தான் எல்லா கட்சியும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணியில நடக்கக்கூடிய சலசலப்பை நம்ம பாக்குறோம். அங்க விடுதலை சிறுத்தைகளை தொட்டு கம்யூனிஸ்ட் தொட்டு தேமுதிக வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் தனியரசு போன்றவர்கள் வெளியே வரக்கூடிய பிரச்சனையானது நடக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது திமுக கூட்டணி வெளியிடவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சு 26 பேரை கூட்டணியில சேர்த்தாலும் இப்ப நீ வெளியே போறியா நான் வெளியே போறேனான்ற பஞ்சாயத்துலதான் இன்னும் திமுக கூட்டணி இருக்கு. ஸோ அதனால திமுக கூட்டணி பஞ்சாயத்து அந்த பக்கம் இருக்க, என்டிஏ கூட்டணியோடைய லிஸ்ட் ஆனது வெளியிடப்பட்டிருக்கு. பயங்கர ஷாக்கிங்கான லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 2 நாளா எல்லோருமே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கக்கூடிய லிஸ்டா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாஜகவுடைய 27 பேருடைய பட்டியல் ஆனது வெளியாயிருக்கு. உத்தேச பட்டியல் தான் இது. இன்னும் கட்சி தலைமை இன்னும் அதிகாரப்பூர்வமான பட்டியலை வெளியிடல. அதுக்குள்ளேயே பாஜகவின் மாநில தலைவரான திரு நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, நான் சாத்தூர்ல தான் போட்டியிட போறேன் அப்படின்னு. ஸோ எல்லோருமே பரபரப்பா எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எங்க போட்டியிடுவாரு, குறிப்பா அவர் சிங்காநல்லூர் இல்ல கோவை வடக்குல போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கோவை தெற்குல ஆல்ரெடி வானதி சீனிவாசன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. ஸோ அவங்க அங்கேயே தொடருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதோட சேர்த்து வேளச்சேரி கிடைக்கும், டி நகர் கிடைக்கும் அப்படிங்கிற பல கனவுகளை இருந்தாங்க பாஜகவுடைய தொண்டர்கள். இந்த பக்கம் கிணத்து கடவா இருக்கட்டும் இல்ல கொங்குலயே இன்னும் நிறைய சீட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது. பட் ஆனா வந்திருந்த லிஸ்ட் அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதோட சேர்த்து இன்னைக்கு இன்னொரு பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பல முக்கியமான புள்ளிகள் அதிமுகல அவங்களுக்குமே சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சென்னையோட லிஸ்ட் பெண்டிங்ல இருக்கு. ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான என்டிஏ கூட்டணி லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலை அப்படிங்கிற விஷயம் நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா எடுத்து பேசப்பட்டுச்சு. அதோட சேர்த்து வினோஜ் பி செல்வம் அவர்கள், எஸ்ஜி சூர்யா போன்றவர்கள்லாம் இந்த வாட்டி போட்டி போடலை அப்படிங்கிற விஷயம் பாஜகவினர் மத்தியில ஒரு டாக்கிங் பாயிண்டா ஆயிடுச்சு. அதை தான் மீடியா எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலா வார் ரூம்ல இருக்கவங்க தான் கம்பு சுத்திட்டு இருப்பாங்க. ட்விட்டர்ல சும்மா பேசுறீங்க, களத்துல பாருங்க அப்படிங்கிற ஒரு கவுண்டர் பாயிண்ட் எப்போதுமே இருக்கும். ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய விசுவாசிகள் கூட்டம் அப்படிங்கிறவங்க வெறும் ட்விட்டர்ல தான் கம்பு சுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் இருந்துச்சு. பட் ஆனா நேற்று பாத்தீங்கன்னா கோவையை தொட்டி இன்னைக்கு பழனியிலுமே போராட்டம் பண்ற அளவுக்கு இருக்காங்க. எங்களுக்கு ஏன் இந்த கிணத்துக்கடவு தொகுதியை கொடுக்கல, பழனியை கொடுக்கல அப்படிங்கிற போராட்டத்தை பாஜகவினரே முன்னெடுத்திருக்காங்க. அதாவது இந்த தொகுதி பங்கீட்டுல பெரிய உடன்பாடு இல்லை, வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதிகளை கேட்டு பெறல அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா வைக்கிறாங்க. சோ இங்க கூட்டணி வலுவா இருக்கு, யார் நிப்பாட்டினாலுமே ஜெயிக்க முடியும். அந்த பக்கம் ஏன் அண்ணாமலை அவர்கள் போட்டி போடல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவருக்கு இப்ப வாங்கின சீட்ல உடன்பாடு இல்லை. அதனால மேலிடத்துக்கு சொல்லிட்டாரு, நான் போட்டி போட விருப்பப்படல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற டாக் தான் மீடியால போறது. இதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை உங்க முன்பாக வைக்கிறேன். குவிட் த பார்ட்டி அண்ட் கோ மிஸ்டர் அண்ணாமலை. அமித்ஷா இஸ் ஹாப்பி, மோடி இஸ் ஹாப்பி, ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் இஸ் ஹாப்பி. You are unhappy because you are still not able to digest this alliance. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் டிஎம்கேக்கு எகென்ஸ்டா பண்ணியிருந்தாரு. அதுக்காக சில சேனல்ஸ், இளையபாரதம் போன்ற சில சேனல் அந்த வீடியோஸை ஒளிபரப்பியிருந்தாங்க. நிறைய ரீச்சும் இருந்துச்சு அதுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை அண்ணாமலைக்கு எகென்ஸ்டா போடவும்
கார்த்திக் கோபிநாத் போன்றவர்கள் வந்து எங்க தலைவரை இப்படி பேசினா நாங்க இனிமே வந்து இவரோட காணொலியை வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே சவுக்கு சங்கர் போன்றவர் வந்து அன்பிரடிக்டபிள் தான். அவர் எந்த நேரத்துல என்ன போடுவாங்க, ஒருவேளை இவருக்கு அலைன்ஸ் மேல அக்கறை இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை அவர்களை இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவரோட விருப்பம், அவர் நிக்கிறாரு நிக்கல அப்படிங்கிறது அவரோட விருப்பம். பட் ஆனா இவங்க அலைன்ஸ் மேல அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க இப்படி பேசணுமா அப்படிங்கிறது, சோ அதுக்கு இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ இப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஏற்படக்கூடிய சலசலப்புகள் ஒன்றிணைந்து ஒர்க் பண்ணுவாங்களா? இந்த லிஸ்ட் வந்திருக்கு, இன்னும் லிஸ்ட் வர இருக்கு. அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னும் பொழுது அது என்ன மாதிரியான டிராக்ஷனை கொங்கு பெல்ட்ல ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய வேலை பார்த்துருந்தாங்க கொங்கு பெல்ட்லயும் சவுத்லயும். பட் ஆனா வாங்கினது லிமிடெட் சீட்டா இருக்கு. அதுலயும் கொங்குல வந்து ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெற்றி வாய்ப்புகள் எப்படியா இருக்கும், என்ன மாதிரியான ஆப்போசிட் கேண்டிடேட் டிஎம்கேல இருந்து வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இன்னைக்கு ட்விட்டர் வந்து கலைபரமா இருக்கு, எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சவுக்கு போன்றவங்க இந்த மாதிரியான கமெண்ட் சொல்றது அப்படிங்கிறது அலைன்ஸ்குள்ளாரே இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸை எப்படி ஏத்துப்பாங்க? ஸோ இன்னும் வந்து இது வந்து இந்த எரியிற கொல்லியில எண்ணெயை ஊத்துற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியால சண்டை போடுறது பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னாலும் உண்மைதான், அதுல ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் ஆனா களத்திலயும் அந்த இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2024 தேர்தல்ல இருந்து ஒரு தொகுதியிலையும் அங்க சில கட்சி தொண்டர்கள் வந்து களத்துல போய் ஒர்க் பண்ணி பூத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. நயினார் அவர்கள் வந்ததுமே கூட பூத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலை அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கா கொங்கு பெல்ட்ல ஒரு சீட்டு தான், சென்னை பெல்ட்ல ஒரு சீட்டு தான் அப்படின்னும் பொழுது அது பெரிய அதிர்வலைகளை கண்டிப்பா ஏற்படுத்ததான் செய்யும் தொண்டர்கள் மத்தியில. இது வந்து இயல்பான விஷயம். அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க, இப்ப பெரிய கட்சியா இருக்கக்கூடியவங்க இங்க இருக்க தொண்டர்களோட மனநிலைமைய பாத்துக்கணும். ஏன்னா வந்து இந்த சீட்ல எத்தனை வின்னபிள் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுலயும் குறிப்பா சில தொகுதிகள்லாம் டைரக்டா சிட்டிங் அமைச்சர்களோட வந்து போட்டி போடுற தொகுதிகளா வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கேட்டா இது வந்து பாஜகவினர் கேட்டு வாங்கின சீட் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ டைட் ஃபைட்டா இருக்கும் நிறைய தொகுதிகள்ல, வின்னபிள் சீட்டு ஈஸியா வின் பண்ற மாதிரியான சீட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க பல பேருடைய கவலையா இருக்கு. குறிப்பா கொங்கு பெல்ட்ல அங்க பிரச்சனைகள் வந்து வெடிக்க தான் செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்க தான் செய்யணும். சில தொகுதிகளை வந்து நீங்க வந்து கூட்டணிகளுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு இங்கேயுமே அதிமுக தொண்டர்கள் போராட்டம் பண்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க தான் செய்யறோம். ஸோ எது எப்படியோ என்டிஏ கூட்டணி ஒரு படி முன்னாடி வந்து சீட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புக்காக வந்து உழைக்கிறோம், அதாவது ஆளுங்கட்சியோடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் எடுத்து பேசுறேன், ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகன்ற விஷக்கிருமியை ஒழிக்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் போன்றவங்க வீடியோ போட்டா மட்டும் போதாது, எந்தெந்த நேரத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசும் பொழுது கண்டிப்பா தொண்டர்கள் வந்து ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. நாம ஏன் சவுக்கு சங்கர் பக்கம் நிக்கணும், நம்மளோட தலைவரை மதிக்காத ஒரு பக்கத்துல நம்ம ஏன் நிக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் பாஜகவின் தொண்டர்கள் நிப்பாங்க அப்படிங்கறது தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்டா பேசுறது அப்படிங்கிறது சவுக்கு செய்யக்கூடிய விஷயம் தான். இஸ் அன்பிரடிக்டபிள் பர்சன் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது பயங்கர வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறது தான் தினமும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்திருக்க லிஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் திமுகவுடைய லிஸ்ட் இன்னும் வெளியே வரல. அதோட சேர்த்து தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்திய தேதி வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லாம எந்த டென்ஷனும் இல்லாம ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது தாவேகா தான். கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அவங்களும் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல அவரு சென்னையில பண்ண இருந்த அந்த பரப்புரை இருக்கு இல்லையா, அந்த ஷோக்கான பர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு பெரம்பூர்ல அப்படின்னு சொல்லப்படுது. சோ என்ன பண்ண போறாங்க தாவேகாவினர் அப்படின்னு இன்னும் நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெற்றி யாருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு பயங்கர கேள்வியா இருக்கு. சோ எல்லோருமே வந்து களத்துல ஜெயிக்கிறதுக்காக தான் வேலை பார்ப்பாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. சோ யாருக்கு வெற்றி அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு கண்ணில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.